புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராமச்சந்திரன் புதுக்கோட்டை மாநகர் 7வது வார்டில் பரப்புரை செய்தார். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக நகரச் செயலாளர் எஸ் சேட் மற்றும் 7வது வார்டு அதிமுக வட்ட செயலாளர் இக்பால், வட்ட பிரதிநிதி ஜோதி மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தொண்டர்களோடு ஊர்வலமாக வந்து பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் வாக்களிக்க பரப்புரை மேற்கொண்டார். இதில் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து பூக்களை தூவி வேட்பாளர் ராமச்சந்திரனை வரவேற்றனர். நமது சேனல் சன் மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான வட்டச் செயலாளர் இக்பால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த வேட்பாளர் ராமச்சந்திரன் தம்பி, வெளியெல்லாம் வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. ஏன் தம்பி, பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ண வேண்டாம் தம்பி. நம்ம இந்திய கூட்டணி வந்து யாருக்கும் எந்த அளவு இடைஞ்சலும் இருக்குது எதுவும் இருக்காது தம்பி. யாருடைய மனசு பிள்ளைங்க எல்லாம் நிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சேஃப்டியா உள்ள ஓடிடு. பாப்பா உள்ள ஓடியா, பாப்பா கூட்டு போறாங்க. வெளியே வேணும் தயவு செய்து வேண்டாம். ஏன்னா இந்த கோயில தயார் பண்றாங்க, அதுக்கு நம்ம தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஏன் குப்பையை சேர்க்கணும்? மாநகராட்சி கூட்டம் பண்ணாங்க, அப்புறம் நம்ம தான் கூட்டி கொடுக்கணும். பார்த்தாங்க கம்ப்ளீட் சுத்தம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அம்மா அம்மா உங்களுக்கு பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம், தாமரைக்கு ஓட்டு போடுங்கம்மா. பிள்ளைங்க எல்லாம் வந்து படித்த இளைஞர் படித்தவர்கள் ஆக வேண்டும். இந்த பகுதியை வந்து படித்த இளைஞர் பகுதியாக ஆக வேண்டும் என்றால் நிச்சயமாக தாமரை வாங்குறீர்கள். எனவே வாக்கு இயந்திரத்தை என் 3ஐ அழுத்தி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கும் திரு என் ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். அம்மா இல்லம் திட்டம் அனைவருக்கும் வீடு 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். எனவே வாக்கு இயந்திரத்தை என் 3ஐ அழுத்தி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து திரு என் ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க மானியம் ரூபாய் 25,000. பள்ளிகளின் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. எனவே வாக்கு இயந்திரத்தில் என் 3ஐ அழுத்தி தாமரை சின்னத்தில் வாக்களித்து திரு என் ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். முதியோர் உள்ளிட்டோருக்கான உதவித் தொகை ரூபாய் 2,000 உயர்த்தி வழங்கப்படும். அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். எனவே வாக்கு இயந்திரத்தில் என் 3ஐ அழுத்தி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து திரு என் ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். விளையாட்டின் போது ரூபாய் 10 லட்சம் படுபாடு வழிந்தால் ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சேர்த்து வழங்குவதற்கு கடன் வழங்கப்படும். எனவே வாக்கு இயந்திரத்தில் என் 3ஐ அழுத்தி தாமரை சின்னத்தில் வாக்களித்து திரு என் ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் நில ஒதுக்கீடு
வாங்கி அப்படியே வண்டியில வச்சுக்கோங்க. முன்னாடி டூ வீலர்ல போறவங்க அப்படியே பலூன்ல வாங்கிக்கோங்க. போட்டு போங்க 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 போங்க. அம்மா தாமரை 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 கட்சி இல்லம் கட்டி கொடுத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். நோன்பு கட்சிக்கு அரசு சார்பில் அரசு வழங்கியவர் மதியக்கூடிய அம்மா அவர்கள். அப்படியே வண்டியில கேட்டுப்பா. சிறுபான்மையினருக்கு அரசு நிதியோட 25,000 ரூபாய் தொழில்துறை கடன் வாங்கியவர் அம்மா அவர்கள். அடக்க செலம் அமைக்க பல இடங்களில் அரசு நிலத்தை வைக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் புதுக்கோட்டைக்கு ஒதுக்கினாருங்க. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க திமுக காரங்க, அவ்வளவுதான். இடத்தோட பையில கொண்டே கொடுத்தது நான் தான். அடக்க செலத்துக்கு மாண்புமிகு சிவிபி அவர்களுடைய தலைமையில கொண்டே கொடுத்தோம். அதாவது நம்மளுடைய போதாத காலம் வாக்கு மாற்றி போட்டீங்க. வாக்கு மாற்றி போட்டு அவங்க வந்த உடனே அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் அடக்கு செலவு வாங்கணும்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. அதுக்கு விதை போட்டது சிவிபி, டாக்டர் சிவிபி எடப்பாடியார் மூலியமா தான். கலெக்டர் உமாமேஸ்வரி இருக்கும்போது அந்த ஃபைல் மூவ் ஆச்சுங்க. இன்னைக்கா போங்கம்மா போங்கம்மா. வழி 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 வழிய விடுங்கம்மா. வழிய விடுங்க. வேட்பாளருக்கு வழிய விடுங்க. வழிய விடுங்க. வழிய விடுங்க. கொஞ்சம் வழிய விடுங்க. வழி 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 வெளியே வருவாரு. வெளியே வர நன்றி 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 அம்மா, எல்லாருக்கும் நன்றி. தாமரை சின்னம் நமது வேட்பாளர் ராமச்சந்திரன். இந்த பகுதியை வேலை வாய்ப்பு உள்ள பகுதியாக மாற்றணும். தினசரி குடிநீர் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பகுதி மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நிச்சயமா தாமரை சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போடுவீங்க. ஏற்கனவே 5 வருஷம் நீங்க போட்டீங்க. என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். 2 நாளைக்கு வர மட்டும் தண்ணி இப்ப 10 நாள் ஆகி போச்சு. வீட்டு வரி ஏறி போச்சு, எல்லாம் ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, போதை பழக்கம் கூடி போச்சுமா. தயவு செய்து பார குறைக்கிறேன்னு சொன்னாங்கம்மா. டாஸ்மாக குறைக்கிறேன்னு சொன்னாங்க. குறைக்கிறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா எதை குறைச்சிருக்காங்க? குறைக்கிறது எதுவுமே போய் தான் சொல்லுவாங்க போல. குறைக்கிறேன்னு சொன்னதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கூட்டி அதாவது எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டாங்க. அதை நவீன முறையில பால் கொடுத்துட்டாங்க. அதாவது படித்த இளைஞர்கள் எல்லாம் ராசுவா போட்டு ஏசி பார் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கம்மா. இல்லைம்மா, தண்ணி வரலம்மா. இங்கே அவரு வருவார், அவரு வருவார். வெற்றி வேட்பாளர் உங்களை எல்லாம் தேடி வந்திருக்காரு. முன்னாடி வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நீங்க பூ போடுறீங்க, சந்தோஷமா இருக்கு. கையில வச்சிருக்க தாமரை வச்சிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. அது போல 3வது பட்டியல் அமைச்சு அப்பதான் முழு சந்தோஷம். 3வது பட்டியல் தொட்டா மட்டும்தான் எனக்கு சந்தோஷமா. இப்ப நீங்க போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். பலன் கொடுக்குறீங்க, சந்தோஷம். 23ஆம் தேதி 23 நீங்க 3வது படத்தில் நன்றி ராமச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டு மட்டும் நன்றிமா. 3வது படத்தில் ராமச்சந்திரன் 3வது பட்டம். ராமச்சந்திரன் 3வது பட்டம். பத்து இந்த பேச போறாரு. மேல ஏறி பேசுவாருப்பா, மேல ஏறி பேசுவாரு. சட்ட ஒழுங்கு தாமரை தாமரை தாமரை. நமது வெற்றி வேட்பாளர் உங்களிடம் வாக்கு சேகரித்து சிறப்புரையாற்றுவார்.
அன்பான வாக்காளர் பெருமக்களே, கடந்த சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் பொன்னான வாக்குகளை வீணடித்து விட்டீர்கள். இந்த முறை வசூல் ராஜாவிற்கு வாக்களிக்காமல் நமது வெற்றி வேட்பாளர் என் ராமச்சந்திரன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வெற்றி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே தாங்க. 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்ம மாநகராட்சியும் சரி நம்ம பகுதிக்கும் சரி எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர் வசதி தண்ணி அவரால் கொடுக்க முடிஞ்சு 5 வருஷத்துல 5 வருஷம் தண்ணீர் கொடுக்க முடியல. ஆனா வேற தண்ணியை மட்டும் கரெக்டா 12 மணிலேருந்து கொடுத்தாரு. நம்ம பகுதி அமைதியான பகுதி, ஆன்மீகம் சார்ந்த பகுதி. எங்க பார்த்தாலும் பாருங்க மசூதி இருக்கு. எல்லோரும் ஆன்மீகத்தோடு அமைதியா நிதானமா இருந்த பகுதி. பக்கத்திலே கஞ்சா கரெக்டா குடிச்சிட்டு இங்க சுத்திட்டு போறாங்க. நம்ம புல் பிள்ளை பெண் பிள்ளைகளும் சரி போறதுக்கு வாதையில இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், இந்த சட்டமன்ற உறுப்பினர் வசூல் ராஜாவுக்கு தெரியாம இங்க சரக்கு விற்க முடியுமா? இங்க கஞ்சா விற்க முடியுமா? சொல்லுங்கம்மா, விற்க முடியுமா? சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிஞ்சா தானே விற்க முடியும். அப்போ அவருக்கு ஏதோ 2 பேருக்கு லிங்க் இருக்குன்னு தானே அர்த்தம். புரிஞ்சுக்கோமா, அம்மாவோட ஆட்சி வரணும், இந்த மாற்றம் வரணும். இவர் சொன்னது எதையுமே செய்யல. ரயில்வே பாலம் வந்து வரும்னு சொன்னாரு. திருவப்பூர் கேட்டுட்ட வந்துச்சா? கருவேப்பிலை கேட்டுட்ட வரல, திருவப்பூர் கேட்டுட்ட வரல. சாலை வசதியை ப்ராப்பரா பண்ணி கொடுக்குறாரு. எங்கேயாச்சும் சாலை வசதி இருக்கான்னு பாருங்க. மழைநீர் வடிகால்ல சாக்கடை போகுது. கொசு தொல்லை தாங்க முடியல. நைட்ல மாடு ஒத்தையா வர முடியல. குரங்கு தொல்லை, நாய் தொல்லை. மக்கள் மீது எந்த அக்கறையுமே இல்லை. இந்த சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலம் இருந்து இந்த மாநகராட்சியை உயர்த்துவதற்கு, இந்த மாநகராட்சி தேவையான திட்ட நிதியை கொண்டு வருவதற்கு எந்த துறை சார்ந்த அதிகாரியும் சந்திச்சதில்லை, எந்த மக்களையும் பாதிச்சதில்லை. ஆனா அவருக்கு ஒன்னே ஒன்று கடவுள் கூலி கொடுப்பாரு. ஏன்னா நம்ம மக்களை எல்லாரையும் ஒரு மாசத்துக்கு 36,000 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்க வச்சிருக்காரு. 5 வருஷம் அவர் இருந்த இடத்துல ஒரு குடும்பம் 1,85,000 ரூபாய்க்கு குடிக்கிற தண்ணி வாங்கி குடிச்சிருக்குமா? 1,85,000 ரூபாய் குடிக்கிற வாங்குற அளவுலயா நம்ம வருமானம் பெருகிருக்கோம்? நம்மகிட்ட பணம் இருக்கு. 5 வருஷம் இந்த மாநகராட்சியில தண்ணி டேங்க் இல்லம்மா, தண்ணி வண்டி இல்லை. தண்ணி வண்டி இருந்தா கொடுத்தா தண்ணி கொடுத்துருக்க முடியல. ஒரு டாடா ஏஸ்ல கொண்டா தண்ணி கொடுத்துட்டு போறான் குடம் 12 ரூபாய்க்கு. இந்த மாநகராட்சியில லாரியில வாங்கி தண்ணி கொண்டாந்து ஃப்ரீயா கொடுக்க முடியாதா? கொஞ்சமாவது இந்த மக்கள் மேல அக்கறை எடுத்துக்கிட்டாப்ல அந்த எம்எல்ஏ. ஆனா ஒன்ன மட்டும் செஞ்சார், வசூலை மட்டும் பக்காவா செஞ்சார். அதனாலதான் நான் வசூல் ராஜான்னு சொல்றேன். கோவம் கூட அவருக்கு வருது, வசூல் ராஜான்னு என்ன கோவம் வருதுன்னு. தண்ணி வண்டிக்காரன்ட்ட கமிஷன் வாங்குவாரோ? பாட்டிலுக்கு கூட 10 ரூபா வாங்குற மாதிரி குடத்துக்கு 2 ரூபா தான் அவங்கள்ட்ட கமிஷன் வாங்குவாரோ? ஏன்னா தண்ணி லாரி போட்டு தண்ணி கொடுத்துருக்க முடியுமா? அப்ப லாரி போடல. அப்ப தண்ணி விற்கிறவன்ட்ட ஏதோ கமிஷன் வாங்குறாப்புல தானே அர்த்தம். அவங்கள்ட்ட வசூல் பண்றாருன்னு அர்த்தம். ஏமா நம்ம ஓட்டு போட்டு வந்தாலுமா நமக்கு அக்கறை இல்லம்மா, அவர் அக்கறை இல்லாம தண்ணி கொடுக்கல. ஏன் இவ்வளவு பெரிய வேதனை? கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அடுத்து 15 நாளுக்கு ஒருக்க தண்ணி. நைட்ல இந்த ஏரியாவில் தூங்குறப்ப நைட்டு கரண்ட் போயிடுதா? நைட்ல இருக்க முடியுமா? எதுவுமே இல்லை. அதை இல்லாம இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுக காரர்கள் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையா வந்துட்டே இருக்காங்க. கண்டிப்பா வருவாங்க. நீங்கள் இந்த முறை அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்ச இந்த டவுன் பிளானிங் இன்ஜினியருக்கு வாய்ப்பு தாருங்கள். நிறைய வேலைகள் இருக்கு. கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டியிருக்கு. 24 மணி குடிக்கக்கூடிய தண்ணீர் கொண்டு வர வேண்டியிருக்கு. ரயில்வே மேம்பாலம் கொண்டு வர வேண்டியிருக்கு. மழைநீர் வடிகால்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. 186 கிலோமீட்டர்ல 120 கிலோமீட்டருக்கு மேல சாலை போட வேண்டியிருக்கு. ஆகையால் நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று கேட்டுக்கொண்டு, அவர் மருத்துவராகவே இருக்கட்டும், நீங்கள் இந்த பொறியாளனை உள்ளே அனுப்புங்கள். நிறைய கட்டுமான பணிகள், நிறைய வேலை இருக்கிறது. அதை செய்வதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் அவர்களுக்கும் இந்த ஒன்றிய கூட்டத்தினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அனைத்து கூட்டணி கட்சியினுடைய அமமுக, ஐஜேகே, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐயா டிடிவி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றி 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 நன்றி. இந்த அப்பா இருந்தாங்க. வண்டியை மூவ் பண்ணுங்க.
ஐயா வாங்க வாங்க, சரவணன் வாங்க, சரவணன் கூட வேண்டாம். இங்க வேட்பாளர் வந்துட்டாரா? வண்டி எடுப்பா தம்பி டிரைவர், நீ என்னப்பா நீ மூவ் பண்றதுக்கு? எடுப்பா நல்லா எடுப்பா எடுப்பா வேகமா ஓட்ட. இக்பாலு சீக்கிரம் எங்களை அனுப்பிச்சு விடுங்க. இங்க எஸ்ஆர்டி வரலையில வந்து வெயில் ஓவரா இருக்கான், சூரியன் கொடுமை தாங்க முடியல. போங்க அம்மா 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 தாமரைம்மா, நல்லா இருப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தாமரைக்கு ஓட்டு போடுங்க. எங்க இருக்கு? எங்க வந்திருக்கு? என்னம்மா அண்ணா கொஞ்சம் விரிவான கொஞ்சம் விரிவான எம்மா சீக்கிரம் வேட்பாளர் அனுப்பிச்சு விடுங்கம்மா. எல்லா இடத்துலையும் நீங்க அன்பு தொல்லையாக தான் இருக்கு. அதாவது எப்படின்னா உங்களோட வரவேற்பு வந்து கூடுதலா இருக்கிறதுனால நீங்க போட்ட டயத்துக்கு போக முடிய மாட்டேங்குதுப்பா. தயவு செஞ்சு அனுப்பிச்சு விடுங்க. அப்ப நீங்க தான் சொல்லணும். அம்மா சுரேஷ்குமார் ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு 7.5% 10%-ஆக உயர்த்தப்படும். தாமரை சின்னம், தாமரை ஆட்டோக்காரண்ணா, தாமரை சின்னம். போங்க வேகமா போங்க, வண்டி முன்னாடி போங்க. தாமரை சின்னம்னா